ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் பிஸ்னஸ்னா என்ன, ஒரு ஸ்மால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஓகே. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் நீங்க கேட்ட மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ்னா என்ன? ஓகேவா? ஸோ இது வந்து பிக் பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஓகேவா? உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஐடியா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? அந்த எக்ஸிக்யூட் பண்றோட அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அது அந்த ஒரு ப்ராசஸ்ல தான் வந்து ஸ்மால் பிஸ்னஸ், பிக் பிஸ்னஸ் இந்த டிஃபரன்ஸ். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நீங்க ரோட்ல போறீங்க, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரக் பார்ப்பீங்க. ஒரு ட்ரக்ல வந்து சாப்பாடு விற்பாங்க, அங்கேயும் உங்க சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனீங்கன்னா ஒரு சின்ன கடை இருக்கும், அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் சாப்பாடு பண்ணி சேல் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். இவங்களோட ஐடியா என்னன்னா ஃபுட்டு. ஸோ எல்லாமே ஃபுட் தான், பட் ஆனால் அதை எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதுல அதுதான் வந்து உங்களோட ஸ்மால் பிஸ்னஸ், பிக் பிஸ்னஸ் அந்த ஒரு கான்செப்ட் வருது. இப்போ ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னா, ஓகே, உங்களோட ஐடியாவை நீங்க வந்து பிஸ்னஸை கொண்டு வர்றதுக்கு, ஓகே, நோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இல்லாட்டி கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றது. ரெண்டாவது, கம்மியான ஆட்களை வச்சு நம்ம வந்து நம்ம பிசினஸ் வந்து பண்றது. மூணாவது, டைம் வந்துட்டு. ஓகே, இப்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் பெரிய கம்பெனி பாத்தீங்கன்னா 24 hours ஷிஃப்ட் போட்டு ஓட்டுவாங்க. ஆனா ஸ்மால் பிசினஸ் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே, ஸோ இது மாதிரி டிஃபரன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மால் பிசினஸ், பிக் பிசினஸ். ஆனா என்ன உங்களுக்கு என்னன்னா ஐடியா, உங்க ஐடியா வச்சுதான் நீங்க வந்து அது பிக் பிசினஸா கொண்டு, பெரிய பிசினஸா கொண்டு போகணுமா, இல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்டோட ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லாட்டி ஸ்மால் பிசினஸ் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம இல்லாட்டி கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா, அப்படிதான் பிளான் பண்றது.